வந்து எப்படி வேஸ்ட் ஆகுது, அதோட டிஃபெக்ட்ஸ் பற்றி பார்த்தோம். இங்கே வந்து நம்ம எப்படி கிடைக்கிற வாட்டரை வந்து எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து நம்ம எப்போ மழை நீர் நம்ம கிடைக்குமோ அப்போ வந்து சேவ் பண்ணிக்கணும். அப்போ வந்து நம்ம சம்மர் சீசன் இந்த மாதிரி வெக்கேஷன் டேஸில் வந்து நமக்கு சேவ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பார்த்தோன்னா நம்ம மார்னிங் ரெயின் வரதுலேருந்து இதை டெரஸ் வழியாக நம்ம வந்து சேவ் பண்ணலாம். நிறைய வேஸ் இருக்குது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சேவ் பண்ணுறதுக்கு. ஒன் ஆஃப் த வேஸ் தான் டெரஸ் வாட்டரை வந்து நம்ம சேவ் பண்ணி ஃபில்ட்ரேஷன் டேங்க் மூலிமா அந்த ரெயின் வாட்டரை ஃபில்டர் பண்ணி நம்ம ரெகுலர் யூஸ் இந்த மாதிரி வெஷல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு, அப்புறம் செடிக்கெலாம் வந்து தண்ணி விடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் நம்ம இங்கே ஏன் வந்து காரை போட்ட இடத்துல வந்து நம்ம ரெயின் வாட்டர் வந்து வாட்டர் டேபிள் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இன்ஸ்டெட் நம்ம வந்து இங்கே மணல் பரப்பளவில் வந்து நம்ம தண்ணி வந்து விட்டோம்னா நிறைய வாட்டர் வந்து சேவ் பண்ணலாம். அது மூலிமா வாட்டர் டேபிள் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து வந்து பார்த்தோன்னா ட்ரிப் இரிகேஷன் பார்த்தோன்னா நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து காய்கறிகள் பயிர் வகைகள் இந்த மாதிரி நடுறதுனால நம்ம அது மூலியமாக வாட்டர் வேஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம டாப்பியோக்கா குச்சிக்கிழங்குலாம் பார்த்தோன்னா ட்ரிப் இரிகேஷன், அதுக்கு வந்து நிறைய தண்ணி தேவை அப்படின்னு செலவில்லை. அது தண்ணி நிறைய தண்ணிலேயே வளராது, நம்ம நெல் பயிரிடுற மாதிரி. அது மாதிரி டாப்பியோக்கா வந்து நம்ம விதைச்சோன்னா ட்ரிப் இரிகேஷன் மூலிமா நம்ம தண்ணி நிறைய சேவ் பண்ணலாம். அது ஒன் ஆஃப் த மாடல் தான் இது. இங்கே பார்த்தோன்னா ரெயின் வாட்டர் வந்து இங்கே சேவ் பண்ண ரெயின் வாட்டரை வந்து நம்ம ஹார்வெஸ்டிங் ஃபார்மிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ வாட்டர் டேங்க் மூலிமா சேவ் பண்ணி அந்த வாட்டரை வந்து நம்ம மோட்டர் மூலிமா எடுத்து ட்ரிப் இரிகேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் ஃபர்டிலைசரை பற்றி கண்டினியூ பண்ண முடியும். குட் மார்னிங் ஆல். இங்கே வந்து நம்ம இண்டஸ்ட்ரி வேஸ்ட் வாட்டரை வந்து எப்படி ஃபில்டர் பண்ணுறங்கிறத டெபிக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வாட்டர் பொல்யூட் ஆகிறது அண்ட் வேஸ்ட் ஆகிறதுல மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸ் வாட்டர். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் வர வேஸ்ட் வாட்டரை வந்து எப்படி வந்து ஃப்ரெஷ் வாட்டராக கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத காமிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் வாட்டரை வந்து ஒரு பம்ப் மூலியமாக நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அங்கே என்ன பண்ணுறோன்னா சாலிட் வேஸ்ட்டெல்லாம் ஃபர்ஸ்ட்டு செப்பரேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன் டேங்க்கில் வந்து அதை ஸ்டோர் பண்ணுறோம். டிஸ்இன்ஃபெக்ஷன் டேங்க்கில் வந்து அதில் இருக்க ஜெர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கில் பண்ணதுக்கப்புறம் ஃபில்ட்ரேஷன் டேங்க்குக்கு கொண்டு போய் அதில் வந்து நம்ம வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து செக்மெண்டேஷன் டேங்க். அங்கே என்ன பண்ணுறோன்னா அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து கீழே செட்டில் ஆனதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெஷ்ஷான வாட்டர் மட்டும் மேலே ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த வாட்டரை நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் டேங்க்கில் வந்து சேவ் பண்ணிக்கிறோம். இந்த ஃப்ரெஷ் வாட்டரை வந்து நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கார்டனிங் அந்த மாதிரியான விஷயத்துக்கும் மறுபடியும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலிமா நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டாக போகிற வாட்டரை வந்து மறுபடியும் ப்ரிசர்வ் பண்ணி அதை வந்து வேரியஸ் ப்ராசஸ் மூலியமாக ஃப்ரெஷ் வாட்டராக மாற்றி ரீயூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து நார்மல் வாட்டர் பியூரிஃபிகேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இங்கே என்ன டெபிக் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழுக்கு தண்ணியை எப்படி நம்ம பியூரிஃபை பண்ணுறது, நம்ம டெய்லி துணி துவைக்கிற தண்ணி ஆகட்டும், பாத்திரம் விளக்குற தண்ணி ஆகட்டும், நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எப்படி நம்ம பியூரிஃபை பண்ணுறதுக்கான டெமோ மட்டும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வாட்டர் அலாரம். அதாவது இப்போ அப்பார்ட்மெண்ட் இருக்கவங்களுக்குலாம் ஒரு நாளைக்கு இவ்வளோ லிட்டர் வாட்டர் தான் அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த வாட்டருக்கு மேலே அவங்க யூசேஜ் பண்ணாங்க அப்படின்னா அந்த அலாரமே அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு மேலேயும் 1 லிட்டர் இல்லை 2 லிட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயும் யூஸ் பண்ணக்குள்ளே அலாரம் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வாட்டரோடைய லிமிட் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வந்து அலாரம் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.